உங்கள் வீடு ஓரளவுக்கு வாஸ்துல தான் இருக்குது, உங்கள் அப்பா அம்மா பொறுமிக்கிட்டு இருக்காங்களே, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே, அவங்க போய் அவங்க காலை பிடிங்க. என் தெய்வத்து காலை பிடிச்சதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்பா அம்மா தான் மெயின். அப்பா, தாய் தகப்பன் முன்னோர்களோட ஃபோட்டோ தாராளமாக பூஜை ரூமில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஒன்றே ஒன்று தெற்கு பார்த்து வைக்கணும். ஏன்னா தெற்கு வந்து அதுவும் ஒரு ரூல்லாம் கிடையாது. தெற்கு அப்படிங்கிறது யமனோட திசை அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு ஐதீகம் இருக்குது, தெற்கு பார்த்து வைக்கலான்ட்டு. இந்த மாதிரி வடக்கு சுவரில் தெற்கு பார்த்து வைக்கலாம். அது எந்த ரூமாக வேணாலும் இருக்கலாம். பூஜராமாக இருந்தாலும் சிறப்பு தான், ஒன்றும் தவறு கிடையாது. முன்ன வணங்க வேண்டியவர்கள் தாய் தகப்பன் முன்னோர்கள் தான். அதுக்கு பிறகு தான் தெய்வங்கள். அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மாதா பிதா குரு தெய்வம் மூன்றாவது இடத்துல தான் தெய்வம் இருக்குது. அப்போ தெய்வத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க அம்மா அப்பா தான். அதுவும் ஃபஸ்ட்டு அம்மா தான். பெண்ணினத்துக்கு கொடுத்த இந்த சமுதாயம் கொடுத்த முதல் மரியாதை மாதா பிதா குரு தெய்வம். அப்போ அம்மா தான் ஃபஸ்ட்டு. எல்லோரும் உங்கள் தாய் தந்தையர் இருக்கிறவங்களா இருந்தால், உங்கள் அப்பா கிட்ட வந்து ஒரு அப்பா கண்டிஷனாக இருப்பார், அப்பா கிட்ட போக பயமாக இருக்குது அப்படின்னு நெருங்கணும்னு ஒரு மனசுக்கு ஒரு ஈகோவாக இருக்குது அப்படின்னா கூட உங்கள் அம்மா கிட்ட எல்லா பிள்ளைங்க, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாருமே ஜென்ரலாக பாசமாக தான் இருப்பாங்க. உங்கள் அம்மா காலை தொட்டு வணங்குங்க, உங்கள் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் அம்மாவுக்கு வேண்டிய விஷயங்களை செஞ்சு கொடுங்க. நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றி கொடுக்கக்கூடிய சாவி அங்கே தான் இருக்குது.